ரோஸ் பிரஸ் பாக்ஸ் ஆபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஏகப்பட்ட விமர்சனங்கள், அதாவது ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசிட்டே இருக்காங்க. எதை பத்தினா கங்குவான்ற திரைப்படத்தை பத்தி தான். அந்த படத்தை பத்தி ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருக்கு. ஸோ ஈவன் நாங்களே நெகட்டிவா தான் பேசிட்டு இருந்தோம். ஏகப்பட்ட பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ இந்த மாதிரி பேசுறீங்க, என்ன படம் நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எங்களை கேள்வி கேட்டாங்க. பட் நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோ எல்லாமே பாருங்க. கங்குவா பத்தி ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருப்போம். கண்டிப்பா ஹிட் அடிக்கும்னு சொல்லியிருப்போம். ஏகப்பட்ட, அதாவது நாங்களே ஒரு ப்ரொமோட் பண்ணிருப்போம். கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 6 வீடியோட்ட கங்குவா பத்தி தான் போட்டிருப்போம். ஸோ நாங்களே இப்படி பேசுறோம்னா அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆக்சுவலா நாங்க பணம் வாங்கிட்டோ இல்ல நம்ம அவங்க டீம் அந்த டீம்லாம் கிடையாது. படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல. உண்மையாவே படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏங்க ஒரு சாதாரண விஷயங்க, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு சவுண்டை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். படத்துல எப்பாற்பட்ட ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு இறைச்சலுங்க. அது ரசிக்கும்படி இல்ல, இறைச்சல். காது கிழியுது, காது அச்சு கிழிச்சிட்டாங்க. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கூட செக் பண்ண மாட்டாங்களா? இது சவுண்ட் இறையுது, என்ன இது நல்லா இருக்குமா? நீங்க ப்ரிவியூ ஷோலாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதா அது? ஏன் இதுல கோட்டை விட்டீங்க? சரி எக்கடனா போட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பு. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட கரெக்ட் பண்ண முடியல. என்னங்க அது படம் அது? எனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சூர்யா மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. அவர் மிகச்சிறந்த ஆக்டர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூர்யா படம் சமீப காலமா ஓடிடி ரிலீஸ் ஆன ஜெய் பீமும் சூரரை போற்று படங்கள்லாம் சூப்பர் படங்க. ஆக்சுவலா அது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம். ஸோ அது மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கங்குவா தான் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. அதான் உண்மையும் கூடங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், இது 3Dன்னு சொல்லிட்டு ஒண்ணு எடுத்திருக்காங்களே, அது பாத்தீங்களா நீங்க? கண்ணாடி போட்டா கருப்பாகுதுங்க, எதுவுமே தெரியல. ரொம்ப உத்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நாங்களே உத்து கவனிச்சா யார் நடிச்சிருக்கான்னு, அந்த படத்துல கருணாஸ் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. எனக்கே இப்பதான் வருது. ஆமா, கருணாசரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை. அதாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. சும்மா 400 கோடி போட்டு ஞானவேல் ராஜா என்ன அவரு யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம். இதை ஒண்ணும் இல்லைங்க, எல்லாரும் சொல்றீங்களே இது நீங்க என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க, அத்தனை பேருடைய வாழ்க்கைங்க, அவ்வளவு பேர் உழைப்பு, நீங்க அசால்ட்டா 200 ரூபாய் கொடுத்துட்டு படம் பார்த்துட்டு போறேன்னு. ஏங்க 200 ரூபாய் நான் சும்மா நினைச்சிருக்கீங்களா? 150 ரூபாய் 250 ரூபான்னு விற்கிறான் டிக்கெட்டு. ஒருத்தர் பார்த்து கொடுக்குற காசுனா உழைச்ச காசு தானே அதுவும். அதை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் சிந்திக்கணுங்க. ஒரு படம் இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், இதே மாதிரி படம் தான் எடுப்பாங்க எல்லாருமே. எல்லா ஆடியன்ஸும் சொல்லணும் எதிர்பார்த்துங்க எல்லாரும். மாற்றம் வராது கண்டிப்பா. அதான உண்மை. நான் இப்போது சொல்றேன், சிவா ஃபிட் ஃபார் நத்திங். உண்மையாலுமே சொல்றேன். அவர் ஒரு டைரக்டர். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள் எடுக்கக்கூடிய அளவுல அவருக்கு கிடையவே கிடையாது. அவருக்கு இந்த மைண்ட் தாட் ப்ராசஸே கிடையாது. அவருக்கு தெரியாது. அவரை தெலுங்கு படம் எடுக்க வைங்க, கண்டிப்பா எல்லாரும் பார்ப்பாங்க. அவர் தமிழ் படம் எடுக்கிறது லாக்கே கிடையாது. அவர் எடுத்த படங்கள் எந்த படங்கள் நல்லா இருக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுவும் ஆவரேஜான படம் தான். எடுத்த ஸ்டோரி அரைச்சி அப்படியே போட்டு சிவா படம்னால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க. அவரோட படத்துல பார்த்தீங்கன்னா எல்லா படத்துல வீரம் தவிர எல்லா படத்துல அந்த கம்ப்யூட்டர் வந்துடும், மானிட்டர் வந்துடும், கண்டுபிடிக்கிறது தேடுறது. ஏன் அவர் ரொம்ப லைக் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு டெக்கி ஆகணும்னு ஆசைப்பட்டு ஒரு டைரக்ஷனை மாட்டாரா? ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் வருதுங்க. அது எல்லாத்துலயுமே அதை வச்சிருக்காரு. அதாவது இது வரலாற்று படம்னு சொன்னாங்க. வரலாற்று படமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவரு எடுத்து வச்ச கதையை எடுத்திருக்காரு. எல்லா படத்துலயும் நீங்க பாருங்க, அண்ணாத்தில தங்கச்சி பாசம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்வாசத்துல பொண்ணு பாசம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் பாசம். எல்லாம் ஒண்ணுதான். அது இந்த அந்த பையனை பேஸ் பண்ணி தானே வருது. வரலாற்று படம் சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், வரலாற்று படம் எங்க இருந்து எடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காஸ்டியூம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைக்கிங்ஸ், அப்புறம் கேம் ஆஃப் த்ரான்ஸ் படம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் திருடி இருக்காரு. அப்புறம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் கேரக்டர் வரும். அந்த பையன் கேரக்டர் எங்க இருந்து அப்சர்வ் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அப்போகலிப்ட்ல இருந்து எடுத்திருக்காரு. இது ஏன் இப்படி அவர் பண்றாரு? இது புதுசா ஒரு யோசிக்கணும். ஒரு கொடுத்த இவ்வளவு காசு உன்னை நம்பி கொடுக்குறாங்களே, அப்ப நீ எப்படி படம் எடுக்கணும் கேட்டா, வெற்றி டைரக்டர்னு சொல்றீங்க. என்ன வெற்றி படம்? ஒண்ணுமே கல்ட்ல நீங்க அங்க எந்த படமும் நல்லா இல்ல. உண்மை அதான். நான் சொல்றேன், இப்ப கூட உங்க படத்துல ஒரு 3 படம் ஹிட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா? உங்க கதைக்கும் எதுவுமே கிடையாது. தலைன்ற ஒரு ஆளுக்காக தான், அந்த ஒரே மனுஷனுக்காக தான் படத்தை பார்த்து உங்களுக்கு வெற்றியாடி செஞ்சாங்க. மத்தபடிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த விஸ்வாசம் படம் கூட எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் ஒரு மாதிரி போகும். செகண்ட் ஹாப் தான் கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பா போகும். அதுவும் அஜித் தலை மட்டும்தான். அது வேற யார் போட்டுதான் நல்லாவே இருந்திருக்காது இந்த படம். கண்டிப்பா ஃபிளாப் தான் அது.
அது ஒரு விஷயம் புரியாம இவர் நம்பி வந்து ப்ரொடியூசர் வந்து இவ்வளவு பணத்தை கொட்டுறாங்களே, இதுல ஒண்ணு மட்டும் என்ன ஜீர்ணிக்க முடியாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வந்து கார்த்தியை கூப்பிடுறீங்க. கார்த்தி எந்த கார்த்தியை வராருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையில வராரு பாத்தீங்கன்னா அந்த கார்த்தி அந்த கேரக்டரா போட்டு வெறும் காஸ்டியூம் மட்டும் மாத்தி விட்டுறீங்க. இது என்னங்க இது அநியாயமா இருக்குது. ஐயோயோ, தயவு செய்து சொல்றேன் சிவா சார், செகண்ட் பார்ட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க எடுக்காதீங்க. நான் உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். தயவு செய்து சொல்றேன். நீங்க என்ன உங்களுக்கு வந்து எல்சியூ மாதிரி நீங்க எடுத்துட்டு போலான்னு ட்ரை பண்றீங்களா? அதெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. அது உண்மை. அந்த எல்சியூ ஏன் பார்த்தாங்கன்னா கதைக்களம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர், ஸ்கிரீன் பிளே எல்லாம் பக்காவா இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு அப்படி இல்லைங்க. டென்ஷன் ஆகுது எல்லாருக்குமே. டென்ஷன் ஆகுது. உண்மை மென்டல் ப்ரெஷர் ஆகி போச்சு எனக்கு. நான்லாம் வந்து இந்த படம்லாம் வந்து பார்த்து கொண்டாடணும்னு நினைச்சேன் தியேட்டர்ல. பட் ஆனா கொண்டாடவே உள்ள என்ன வந்து ஒரு மாதிரி மன அழுத்தம். இப்போ வரைக்கும் அந்த படம் மைண்ட்ல ஓடினே அந்த கத்துற சவுண்டு கங்குவா கங்குவான்னு கத்துற சவுண்டு வந்து என் காதுல வந்து ஊதுனே இருக்குதுங்க. அது அந்த அளவுக்கு வந்து என்ன மன உளைச்சல் ஆக்கி விட்டு என்ன மட்டும் எல்லாரும் அப்படிதான் ஆயிட்டாங்க. சூர்யா வந்து எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட். 2 வருஷம் அவரோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிருக்கீங்க நீங்க. அவர் அசால்ட்டா என்ன 3 படம் நடிச்சுட்டு போயினே இருந்திருப்பாரு. ஹிட் கொடுத்துட்டு போயினே இருந்திருப்பாரு. அவரை கூட்டின்னு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி என்னங்க அது? ஓ, நான் என்ன சொல்றேன்னே தெரியல. நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்றேன். சூர்யா ஃபேன்ஸ் தயவு செய்து கோச்சுக்காதீங்க. நான் வந்து எதுக்காக நாங்க இந்த அளவுக்கு டென்ஷனான பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட கூட்டின்னு வந்து இந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்திருக்கிறாங்க. அந்த ஆதங்கம் தான் எனக்கு. சூர்யா மேல எனக்கு இது இல்லை. அந்த சிறுத்தை சிவான்ற பாருங்க, அந்த சிவான்ற ஒரு டைரக்டர் மேலதான் எனக்கு ஜாஸ்தி வன்மம். அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், சோசியல் மீடியாலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏகப்பட்ட பேர் விமர்சனம் பண்றாங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் உண்மையான படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு டீம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வேற மாதிரி கொண்டு போய் அரசியல் பண்றானுங்க. என்னன்னா ஜோதிகா வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாங்க, கோயிலுக்கு வந்து நீங்க இது போடுற காசை வந்து நீங்க வந்து 4 ஏழைங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கொண்டு வந்து இப்போ வந்து என்ன பண்றாங்க சங்கி பசங்க இதுல கொண்டு இணைக்கிறானுங்க. எதோட எதை சேர்க்கணும்னு சொல்லிட்டு விவஸ்தை இல்லை. அவங்க சொன்னது கரெக்ட். கோயில்ல அவரை செலவு பண்றதுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நீங்க எதுனா நீங்க கொடுத்தீங்கன்னா வாழ்த்திட்டு போவாங்க. அது நல்லதானாங்க அது. ஆனா வந்து இப்படி வந்து ஒரு வன்மத்தை வந்து இங்க வந்து திணிச்சு வந்து எல்லாரும் மாரி பேசுறீங்களே, அதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்புறம் இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த ஜெய்பீம் படத்துல வந்து அந்த ஒரு கேலண்டர்ல ஒரு குறியீடு வந்துடும். அது கட்சி சிம்பிள். அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, வச்சாங்க பாத்தீங்களா ஆப்பு தொடர்ந்து ஃபிளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசணும் உட்காந்துன்னு சூர்யா மேல ஒரு வன்மத்தை கொட்டுறாங்க. எங்களுக்கு சூர்யா மேல வன்மம் கிடையாது. சூர்யா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். அடுத்த படத்துக்காக நாங்க வந்து மரண வெயிட்டிங்னு வச்சுங்க. இந்த படம் நல்லா இல்லை. அது யார் சொன்னாலும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இந்த படம் சுத்தமா அற்று ஃபிளாப் இது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஹைப் கொடுத்துட்டீங்க நீங்க. எந்த அளவுக்கு ஹைப்? பயங்கரமான ஹைப்பு. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர பேச்சு. இந்த படம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். RR எல்லாத்தையும் வெல்த் தள்ளுறோம். RRR அப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் ஒண்ணுமே இல்லாம போயிடும். பாகுபலிலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன சார் பண்ணி வச்சுக்கிறீங்க? காமெடி பண்ணி வச்சிருக்க படத்துல. காமெடி கூட இல்லைங்க, டென்ஷனு. காமெடின்னு சொன்னாது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ஞாபகம் வந்தது. யோகி பாபுவும் அவரும் பண்ற காமெடி இருக்குது. எப்பா, அதுவும் இன்ட்ரோ சீன்ல வந்து சூர்யாவும் அப்புறம் அந்த பிரான்சிஸும் அந்த யோகி பாபுவும் பண்ற காமெடி இருக்கு. அதெல்லாம் வந்து அவங்க எனக்கு புரியலங்க. படக்குழுவினர் உட்காந்து பாக்குறாங்களே சார், சத்தியமா நல்லாவே இல்லை சார். சொல்லவே மாட்டாங்களா உங்ககிட்ட? இதை சொன்னா என்ன திட்டுவீங்களா? சிவா சார், நான் ஒன்னே ஒரு மட்டும் சொல்றேன். நீங்களே வந்து உட்காந்து நீங்க பாருங்க. நீங்க 20 மினிட்ஸ் பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்காது. நீங்க சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு சிரிப்பு வருதா? அதை மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு. கொஞ்சமாச்சும் ஒரு ஹியூமர் சென்ஸ் வேணா? கடுப்பேத்துற மாதிரி பண்ணி விட்டீங்க ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ். என்னடா அது இப்படி இருக்குது படம், அப்புறம் எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ எப்பா, என்னால முடியல. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், பாத்தீங்கன்னா புக் மை ஷோல பாத்தீங்கன்னா வெறும் பச்சை பசேல்னு இருக்குதுங்க. பச்சை பசேல்னு இருக்குது. நீங்களே பாருங்க, ஓபன் பண்ணி காட்டுற நாளைக்கு ஷோக்கு எல்லாம் கிரீனா இருக்குது. கோ கிரீன் மாரி கிரீனா இருக்குது. கிரீனர் புல்வெளி மாரி பச்சை பசேல் இருக்குதுங்க. இந்த மாதிரி இருந்தா என்ன பண்றீங்க? ஏன்னா தெரிஞ்சு போச்சு படம் நல்லா இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். ஓப்பனிங்கே இந்த படம் வந்து பேசும்போதே தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் ஃபிளாப். ஏன்னா டைரக்டர் அப்புறம் லாஸ்டா ஒன்று போட்டீங்க பாருங்க, சிவா அண்ட் டீம்னு. உங்க டீம் யாருங்க? உங்க டீம் படம் பார்க்கலையா? ஏங்க என்னங்க இது படம் நல்லாவே இல்லைங்கன்னு சொல்லவே இல்லையா? இதுக்கா 2 வருஷமா ஐப்பு குடுத்தீங்க? ஏன் சொல்றதுக்கு ஆள் இல்லையான்னு கேக்குறேன் நானு. ஒருத்தரோட கரியரே லாஸ்ங்க 2 வருஷமா. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. செகண்ட் பார்க்க ஒரு ஹைப்பு. ஞானவேல் சார், தயவு செய்து சொல்றேன், நம்பாதீங்க. வேற டைரக்டரை போட்டு நீங்க படம் எடுங்க.
உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.